இந்த கசகசாவை எப்படிங்க எடுக்கிறது அப்படின்னா, இந்த கசகசா என்ன பண்ணணும், ஒரு 100 கிராம் கசகசா வாங்கிக்கோங்க. வெயில்ல நல்லா காய வச்சுக்கோங்க. கசகசாவை தனியா நம்ம பிளெண்டர்ல போட்டு பவுடர் பண்ண எண்ணெய் வந்துரும். அது நெத்து நெத்தா நிக்கும். பவுடராவே ஆகாது. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 100 கிராம் கசகசா, 100 கிராம் பாதாம் வாங்கிக்கோங்க. 2த்தையும் நல்லா வெயில்ல வச்சு காய வச்சுடுங்க. அது ஆல்ரெடி காஞ்சே தாங்க இருக்கு. பியாண்ட் தட் இன்னும் கொஞ்சம் காய வச்சுடுங்க. காய வச்சு 2த்தையும் வந்து ஒண்ணா இது ஒரு பொடி, இது ஒரு பொடி போட்டு பிளெண்டர்ல நல்லா வந்து ஓட்டுங்க. மிக்ஸியில போட்டு ஓட்டிடுங்க. நல்ல சூடான எண்ணெய் 2மே வந்து எண்ணெய வந்து எமிட் பண்ணும். அப்ப என்ன பண்ணுங்க, ஆற வச்சுடுங்க. திருப்பி ஓட்டுங்க. திருப்பி ஆற வைங்க. அந்த மாதிரி நல்லா பவுடர் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அந்த பவுடர் நல்ல நிழல்லயே ஆற வச்சுடுங்க. அத ஒரு ஃபைன் சீவ் இருக்க ஜல்லடை வச்சு நல்லா ஜெலிச்சிடுங்க. ஜெலிச்சுட்டு அந்த மேல வந்து கொர கொரன்னு இருக்க பவுடர்லாம் நின்னுடும். அந்த பவுடர வந்து பாருங்க, திருப்பி மிக்ஸியில போட்டு நல்லா அரைச்சிடுங்க. திருப்பி அந்த மாரி நல்லா வந்து ஜெலிச்சு அந்த ஃபைன் பவுடர்ஸ தனியா எடுத்து வச்சுக்கோங்க. சிம்பிள்ங்க. நல்லா ஆற வச்சுடுங்க.